இப்போ இந்த வீடியோவில் என்னென்ன கவர் பண்ண போகிறோம் அப்படின்னா, அதாவது பொதுவாக வந்துட்டு குடற்புழுக்களோட வகைகள் என்னென்ன இருக்குது, குடற்புழுக்களால் ஆடுகளுக்கு ஏற்படும் பாதிப்புகள் என்னென்ன, அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா குடற்புழுக்களால் பாதிக்கப்பட்ட அந்த ஆடுகளுக்கு இருக்கக்கூடிய அறிகுறிகள் வந்துட்டு என்னென்ன, ஏன்னா அது தெரிஞ்சால் தான் நம்ம அதுக்கான வைத்தியத்தை நம்ம கொடுக்க முடியும் இல்லையா, அதுக்கு பாதிக்கப்பட்டு இருக்கா இல்லையாங்கிறது தெரியும் நம்மளுக்கு. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா குடற்புழுக்கான அந்த பாதிக்கப்பட்ட ஆடுகளுக்கு கொடுக்கக்கூடிய மூலிகை வைத்தியம் என்ன, ஸோ அதுக்கடுத்தது குடற்புழு நீக்கத்தினால செஞ்ச நன்மைகள் என்ன. ஸோ இதை பற்றி எல்லாமே நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக இப்போ டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா குடற்புழுக்களின் வகைகள் ஃபஸ்ட் நம்மளுக்கு என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு இந்த மேஜராக வந்துட்டு இந்த 3 வகைகள் மட்டும்தான் குடற்புழுக்கள் இருக்கும். அதாவது எந்த குடற்புழு நீங்கள் எடுத்தாலுமே இந்த 3 புழுக்கள்னால தான் உங்களுக்கு வந்துட்டு பாதிக்கப்பட்டிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் தட்டைப்புழு, நாடாப்புழு, உருண்டைப்புழு, இது 3 மூலியமாக தான் உங்களுக்கு எந்த ஒரு நோயாக இருந்தாலும் வரும், இல்லை எந்த ஒரு பாதிப்பாக இருந்தாலும் இது 3 தான் வரும். ஓகேங்களா. இது 3 புழுக்கள் தான் வந்துட்டு உங்களுக்கு வேலை பார்க்கும். ஓகேங்களா. ஸோ அதுக்கு அதை கண்டுபிடிச்சிட்டு அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இந்த 3 வகையான புழுக்களை எந்த வகையான புழுக்கள் நமக்கான ஆடுகளில் இருக்குது அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா. அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஆடு போடக்கூடிய சாணியை வந்துட்டு நீங்கள் எடுத்து நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்தில் இருக்கிற வெட்டினரி ஹாஸ்பிட்டலில் நீங்கள் போயிட்டு கொடுக்கணும். ஓகேங்களா. கொடுத்து டெஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா. டெஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த வகையான பர்டிகுலர் புழு மட்டும்தான் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துட்டு தெரிஞ்சிடும். இல்லை நீங்கள் வந்துட்டு இப்போ நான் சொன்னால தட்டை புழுக்கள், நாடா புழுக்கள், உருண்டை புழு, இந்த புழுக்களோட நேமை நீங்கள் வந்துட்டு கூகுள் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னாவே அதுலேருந்து இமேஜஸ் வரும். அந்த இமேஜஸ் வச்சு நீங்கள் வந்துட்டு கண்டுபிடிச்சிக்க முடியும். ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் நான் சிம்பிளாக சொல்கிறேன். ஓகேங்களா. ஒன்ஸ் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க, இது கண்டுபிடிச்சதுன்னா இப்போ எப்படி ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி கண்டுபிடிக்க முடியும் பண்ணால், ஆடுகளுக்கு எந்த ஆடுகளுக்கு பாதிக்கப்பட்டு இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சால் தான் நம்ம இதை கண்டுபிடிக்க முடியும். அப்போ எந்த ஆடு பாதிக்கப்படுங்கிறத எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, அப்போ அதை வந்துட்டு பார்த்திங்கன்னா அறிகுறியை வச்சு தான் நம்ம வந்துட்டு கண்டுபிடிக்க முடியும். அது எப்படி அப்படின்னா, இப்போ பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா ஆடுகள் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆடுகளுக்கால் அந்த குடற்புழுவால் பாதிக்கப்பட்ட ஆடுகளுக்கு வந்துட்டு எப்படி அறிகுறி இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா காய்ச்சல் இருக்கும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா சாணிலாம் வந்துட்டு பெருஞ்சாணியாக போடுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. அதேமாதிரி பார்த்திங்கன்னா எடை வந்துட்டு குறையும். அதேமாதிரி வளர்ச்சியின்மையில் தடை வரும். உங்களுக்கு அங்கங்கே பேச்சஸாக வந்துட்டு அங்கங்கே முடி இல்லாமல் இருக்கும் ஆடுகளுக்கு. அது கால்லையாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு பார்த்திங்கன்னா உடம்புலையாக இருக்கும், அங்கங்கே பேச்சஸாக முடி இல்லாமல் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தாடையில் கீழே வந்து பார்த்திங்கன்னா வீக்கம் அந்த மாதிரி இருக்கும். இது இல்லாமல் பார்த்திங்கன்னா ஆடுகளுக்கு வெயிட் எப்பயுமே இன்க்ரீஸே ஆகுது. ஒரு சில ஆடுலாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கொட்டையாகவே இருக்கும். இது எல்லாமே ரீசன் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி குடற்புழு நீக்க நீங்கள் பண்ணியும் வெயிட் வரலாம் தான் உங்களுக்கு வந்துட்டு அது ஜீன் வகையில் அது வந்துட்டு வர பிரச்சனை. நான் அதுக்கெலாம் வந்துட்டு நிறைய சொல்யூஷன் சொல்லியிருக்கேன். பட் இருந்தாலுமே இதன் பேசிக்காக வந்துட்டு ஆடுகளுக்கு நீங்கள் குடற்புழு நீக்கம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெயிட் அப்படிங்கிறது கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஓகேங்களா. கம்பல்சரி நீங்கள் குடற்புழு நீக்கம் அப்படிங்கிறது பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா. 3 வருஷம், அதாவது பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 3 வாட்டியாச்சும் நீங்கள் வந்துட்டு பண்ணிடணும். ஓகேங்களா. இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு நல்லா இந்த மாதிரி ரிசல்ட் அப்படிங்கிறது நல்லாவே வரும். ஓகேங்களா. இது நிறைய பேருக்கு தெரியறதே கிடையாது. ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா குடற்புழு நீக்கத்துக்கான மூலிகையை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். என்னென்ன மூலிகைலாம் வந்துட்டு நம்ம குடற்புழு நீக்கத்துக்கு கொடுக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். இந்த வேப்பலை பற்றி நான் பேசியிருக்கேன். இந்த வேப்பலை நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய சொல்லியிருக்கேன். இது வந்துட்டு நான் சொல்கிறது எல்லாமே நேச்சுரலான நம்ம வீட்டில் இருந்து என்னென்ன பண்ண முடியுமோ அதை மட்டும்தான் நான் வந்துட்டு இங்கே வந்துட்டு நான் சொல்லிகிட்ருக்கேன். ஓகேங்களா. அதை தவிர்த்து அதை ரிசல்ட்டு கொடுக்கணுன்னா தான் நான் வந்துட்டு அந்த இங்கிலீஷ் மருத்துவத்துக்கு நான் வந்துட்டு போக சொல்லியிருக்கேன். நான் நிறைய வீடியோவில் நான் சொல்கிறது இது ஒன்று தான். ஓகேங்களா. ஓகே. இந்த வீடியோவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுலேயும் அதே வேப்பிலை எடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் வேப்பிலையை கொடுக்க சொல்லியிருப்பேன் எல்லா வீடியோவிலும். பட் ஆனால் இந்த மெத்தடில் வேப்பிலை கொழுந்து அதை பறித்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அதை நல்லா இடித்து அதை சாறு எடுத்துக்கணும். சாறு எடுத்துனா கிட்டத்தட்ட ஒரு 50 100 ml வந்துட்டு எடுக்கணும். 100 ml சாறு எடுத்து ஒரு ஆட்டுக்கு இந்த மாதிரி ஒரு ஆட்டுக்கு வீதம் ஒரு ஆட்டுக்கு 100 ml 50 ml 100 ml நான் ஆடோட சைஸை பொறுத்து. இப்போ சின்ன ஆடாக இருந்துச்சுன்னா 50 ml, இப்போ அதுவே பெரிய ஆடாக இருந்தால் 100 ml. பட் 50 ml எடுத்து ஒவ்வொரு ஆட்டுக்கும் வந்துட்டு காலையில் வெறும் வயிற்றில் வந்துட்டு நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். இது கொடுத்தீங்க அப்படின்னா டெய்லி வந்துட்டு கொடுங்க. ஓகேங்களா. இப்போ டெய்லி ஒரு கண்டினியூஸாக ஒரு 2-3 நாளைக்கு கொடுத்துருங்க. ஓகே. 2 நாளைக்கு கொடுத்தா போதும் கண்டினியூஸாக. நான் இப்போ சொன்னீங்களா வருஷத்துக்கு 3 வாட்டி பண்ணணும்னு சொன்னால், அந்த 3 வாட்டியில் ஒரு வாட்டி சூஸ் பண்ணி ஒரு வாட்டி டெய்லியும் இல்லை வாரத்துக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி நீங்கள் வாரத்துக்கு ஒரு வாட்டி கொடுக்குறது ரொம்ப பெட்ரு. எப்பயுமே கொடுக்குறது ரொம்ப பெட்ரு. வாரத்துக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ரிசல்ட் அப்படிங்கிறது நல்லாவே இருக்கும் இந்த குடற்புழு நீக்கத்தில். ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா, இந்த கமலா ஆரஞ்சு இதெல்லாம் சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, அந்த கமலா ஆரஞ்சு அதோட பழத்தோட தோல், இந்த இலை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த விதை, அந்த பழத்தோட விதை, அதோட வேறு, பட்டை, இது எல்லாத்தையுமே அந்த மரத்துலேருந்து வரக்கூடிய எல்லா பொருளுமே எடுத்து அதை காய வச்சு அதை பொடியாக்கி அதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 300 mgனா என்ன, ஒரு மாத்திரையோட சைஸு சின்னதாக இருக்கும் பார்த்திங்கன்னா, அந்த மாத்திரையோட சைஸ் அளவு தான். அந்த சைஸ் அளவு உருண்டியாக உருட்டி அதை வந்துட்டு வாய் வழியாக வந்துட்டு நீங்கள் கொடுக்கலாம். ஓகேங்களா. இதுவும் நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது கொடுக்கும். பட் ஆனால் இதை மேக் பண்ணுறது கொஞ்சம் ரொம்ப கஷ்டம். ஏன் அப்படின்னா பொருள் அதிகம் இல்லையா. இப்போ
கமலா ஆரஞ்சு நான் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த போய் நீங்கள் எடுத்து அதை வந்து காய வச்சு அதை மேக் பண்ணுறதுக்கான டியூரேஷன் அதிகன்றதுனால அந்த வேப்பில ஈஸியாக நிறைய பேர் வந்து சூஸ் பண்ணுவாங்க. பட் ரிசல்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா 2த்துலேயுமே சேமான ரிசல்ட்டு தான் இருக்கும். ஓகேங்களா, நான் ஆல்ரெடி வேப்பில அந்த மெத்தடை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா வெல் அண்ட் குட். நீங்கள் வந்துட்டு அதையே வந்துட்டு கண்டினியூ பண்ணுங்கள். ஓகேங்களா, இப்போ நான் வேறு ஏதாச்சும் எனக்கு வந்துட்டு அவைலபிலிட்டி இருக்குது, நான் வந்துட்டு இந்த கமலா ஆரஞ்சில் எனக்கு எங்கள் வீட்டிலே இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதையும் ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது கொடுக்கும். ஓகேங்களா, பட் 2 ரிசல்ட்டுமே சேம் தான். இதில் தான் அதிகம் அதில் கம்மி அப்படிலாம் கிடையாது. 2 ரிசல்ட்டுமே சேமான ரிசல்ட் தான் கொடுக்கும். என்னைய கேட்டிங்கன்னா வேப்பிலே நான் ஸ்டார்டிங்கில் அப்படியே கொடுக்க சொல்லியிருப்பேன். இப்போ நீங்கள் இதை அரிச்சு சாறு எடுத்து நீங்கள் வந்துட்டு ஒரு 50 ml 100 mlன்னு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு வந்துட்டு அந்த குடலில் வந்துட்டு அது வந்துட்டு அப்சர்வ் பண்ணும். ஸோ அதனால் ரிசல்ட் அப்படிங்கிறது ஈஸியாக உங்களுக்கு வந்து இருக்கும். ஓகேங்களா, அடுத்தது இதெல்லாம் பண்ணிங்க அப்படின்னா குடற்புழு நீக்கத்தினால இருக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன நம்மளுக்கு நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன். ஆடுகளோட நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், ஆடுகள் வளர்ச்சி திறன் வந்துட்டு ரொம்ப நல்லாவே இருக்கும். ஓகேங்களா, நீங்கள் நல்லா நீங்கள் வந்துட்டு பார்க்கலாம். ரிசல்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக தெரியும். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எடை அப்படிங்கிறது ரொம்ப நல்லா கூடும். அதாவது நீங்கள் என்ன டிஷ்ஷு கொடுத்தாலுமே இல்லை நீங்கள் என்ன டயட் முறை கொடுத்தாலுமே நீங்கள் என்ன கொடுத்தாலுமே அதில் இருக்கக்கூடிய ரிசல்ட் அது ஈஸியாக அப்சர்வ் பண்ணி ஈஸியாக வந்துட்டு உங்களுக்கு ரிசல்ட்டுக்கு கொடுக்கும். இல்லை எடையை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஆல்ரெடி கலப்பு தீவனத்தை கொடுக்காம இருந்தீங்க, இப்போ டயட்டில் கலப்பு தீவனத்தை ஆட் பண்ணிங்கன்னா அதுக்கான ரிசல்ட் உடனே நீங்கள் வந்துட்டு கிடைக்கும். ஓகேங்களா, இந்த குடற்புழு நீக்கம் நான் அதனால தான் கலப்பு தீவனத்தை நீங்கள் எடுக்கும்போது குடற்புழு நீக்கத்தை பண்ணிட்டு தான் நீங்கள் கலப்பு தீவனம் அந்த டயட்டுக்குள்ளேயே போகணும்னு சொல்லுவேன். நான் எல்லாத்துலேயும் சொல்லிட்டு இருக்கிறது அதுதான். அடுத்தது பார்த்தீங்கன்னா குட்டிகளோட இறப்பு வகையை வந்துட்டு நீங்கள் நிறைய வந்துட்டு குறையும். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய பண்ணையாளர்கள் சொல்கிற ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் என்னன்னா குட்டிகள் இறப்பு விகிதம் வந்துட்டு குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதுக்கும் வந்துட்டு ஒரு நல்ல சொல்யூஷன் வந்துட்டு அது வந்துட்டு கொடுக்கும். ஓகேங்களா, அதே மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய பண்ணையாளர்கள் நிறைய பேர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறது என்ன அப்படின்னா சினை பருவ வாய்ப்புகள் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது. அதாவது ஆடு பருவத்துக்கு வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஏன் இந்த கம்ப்ளைண்ட்லாம் வருது அப்படின்னா இந்த மாதிரி ரீசன் தான் முக்கியமான ரீசனாக இருக்கும். ஓகேங்களா, ஆடுகளுக்கு சினை பருவ வாய்ப்புகள் வந்துட்டு இந்த மாதிரி குடற்புழு நீக்கம் நீங்கள் ப்ராப்பராக பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு உங்களுக்கு அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்துட்டு அது கொண்டு போகும். ஓகேங்களா, ஸோ புரிஞ்சுக்கோங்க. இதுதான் நான் சொல்ல வந்த விஷயம். ஸோ புரிஞ்சுக்கோங்க, இந்த ஆடுகளுக்கு குடற்புழு நீக்கம் பண்ணும்போது கிட்டத்தட்ட எல்லாமே நேச்சுரல் வழியில் ட்ரை பண்ணுங்கள். நேச்சுரல் வழியில் இப்போ நான் சொல்கிறது எல்லாமே நேச்சுரல் வழி. இது எல்லாமே ட்ரை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ரிசல்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அடுத்தது இங்கிலீஷ் மருத்துவத்துக்கு போங்க. நான் வந்துட்டு இங்கிலீஷ் மருத்துவம் கம்ப்ளீட்டாக வந்துட்டு அவாய்ட் பண்ணலை. ஓகேங்களா, நான் அது வந்துட்டு அதுக்கும் போங்கன்னு தான் சொல்கிறேன். பட் ஆனால் இதில் ரிசல்ட் இல்லைன்னா அடுத்த கட்டத்துக்கு மட்டும் 2வது ஆப்ஷனை வச்சு மட்டும் அதில் போங்க. ஓகேங்களா, இது எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா ஒரு ஆடு வளர்ப்பு பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக குடற்புழு நீக்கம் அப்படிங்கிறது பண்ணணும். அப்போ தான் வந்து ஆடுகள் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் கெயின் ஆகும். ஏன் அப்படின்னா தீவனங்களில் இருக்கக்கூடிய தீவன சத்துக்களை வந்துட்டு குடற்புழுக்கள் உறிஞ்சாமல் இருக்கிறதுக்கு குடற்புழு நீக்கம் கண்டிப்பாக நீங்கள் பண்ணி ஆகணும். ஸோ அதனால் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தயவு செஞ்சு குடற்புழு நீக்கம் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ இதில் வேறு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. இல்லை என் கூட நீங்கள் பர்சனலாக சேட் பண்ணணும். இன்ஸ்டாகிராம் ஐடி PS_Farmers1 அங்கே நீங்கள் ஃபாலோ பண்ணி என் கூட நீங்கள் பர்சனலாக சேட் பண்ணிக்கலாம். ஸோ மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராச்சும் ஆடு வளர்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் வந்துட்டு இந்த வீடியோவையும் நம்மளோட சேனலில் உங்களுக்கு தாராளமாக ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ தேங்க்யூ ஸோ மச்.